ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்டுங்களை எப்படி யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் வரும். வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் ஐஎன்ஜியை கொண்டு வர முடியும். எப்போவுமே வினைச்சொல்லை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. மெயின் வேர்பு, ஹெல்பிங் வேர்ப். மெயின் வேர்புக்கு ஹெல்பிங், ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்பீக். ஹெல்பிங் வேர்புக்கு இஸ், ஆம், ஆர். ஸோ இவங்க வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வருவாங்க. ஹெல்பிங் வேர்ப் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இந்த ஐஎன்ஜி ஒரு வினைச்சொல் கூட சேர்க்கும் போது அது என்னவா மாறுது? எப்போவுமே இந்த ஹெல்பிங் வெர்புக்கு பக்கத்தில் வரும்போது அது வினைச்சொல்லாக மாறும். இந்த மெயின் வெர்புக்கு பக்கத்தில் வரும்போது அது பேர் வினைச்சொல் இல்லை, அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள், வினைச்சொல்லுக்கு மெயின் வெர்புக்கு முன்னாடி வந்தாலும் அது வந்து அதாவது என்ன சொல்கிறது, நவுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது நவுனாகவும் வரும், ஆப்ஜெக்டாகவும் வரும். இப்போது இந்த இஸ், ஆம், ஆர் பக்கத்தில் வந்துச்சுன்னா இப்போது பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வந்தால் அது வினைச்சொல், அவங்களுக்கு முன்னாடி வந்தால் அது நவுனு இல்லைன்னா அட்ஜெக்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஐ லைக் ஸ்பீக்கிங், எனக்கு பேசுகிறது பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல ஐ வந்து சப்ஜெக்டு, லைக் வந்து வெர்பு, ஸ்பீக்கிங் வந்து அட்ஜெக்டிவ். இப்போ இதே சென்டென்ஸை நான் மாத்திரம் பாருங்கள் கொஞ்சம். இப்போ ஸ்பீக்கிங் இஸ் குட், பேசுவது நல்லது. இப்போது நான் சொன்ன போல் அதாவது இந்த ஹெல்பிங் வேர்புங்களுக்கு முன்னாடி வரும்போது அது நவுனாக மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். இப்போது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சிங்களா? இப்போ எப்படி இது அர்த்தமாகுதுன்றதை பாருங்கள். ஐ லைக் ஸ்பீக்கிங். இப்போது இது போல் இது அப்ஜெக்டிவாக வரும்போது இதனுடைய தமிழாக்கம் எப்படி இருக்குன்னா, தமிழ் எப்படி சொல்கிறேன்னா பேசுவது, பார்ப்பது. ஐ லைக் ஸ்பீக்கிங், எனக்கு பேசுவது பிடிக்கும். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள், பேசுவது நல்லது. ஸோ இப்போ பேசுவது, பாடுவது, தூங்குவது அப்படிலாம் சொல்லும்போது நம்ம ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் கொண்டு வந்தாகணும். இது போல் நிறைய சென்டென்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிறது ஈஸி. உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறது என்னுடைய வேலையாக நான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது. இப்போ இது போல் சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். 8838852252. ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பாருங்கள். தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.